வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். இயக்குனர் எச். வினோத் இயக்கத்தில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருந்த நிலையில் சென்சார் பிரச்சனையால் 6 மாதங்களுக்கு பிறகு இன்று வெளியானது. இது விஜயின் கடைசி படம் என்பதால் அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவருக்கு திருவிழா கொண்டாட்டத்துடன் விடை கொடுக்க தயாராகி வரும் நிலையில் திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை காண ரசிகர்கள் மட்டுமல்ல அமைச்சர்களும் திரையரங்களை நோக்கி படையெடுத்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக நடிகை த்ரிஷா தனது தோழிகளுடன் சென்னையில் உள்ள ரோகிணி திரையரங்கிற்கு வருகை தந்து கண்டுகளித்தார். திரையரங்கில் த்ரிஷாவை பார்த்ததும் ஜனநாயகன் படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்பட்டது. மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ், அமைச்சர் புசி ஆனந்த், அமைச்சர் பர்வேஸ் மற்றும் அமைச்சர் அருண்ராஜ் ஆகியோரும் அதே ரோஹிணி திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்த்து ரசித்தனர். அப்பொழுது அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினரும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சருமான முகமது பர்வேஸ் தளபதியின் கடைசி திரைப்படத்தை பார்த்து, இனி எப்பொழுது தளபதி படத்தை பார்ப்பேன், இனி அது முடியாதல்லவா என கூறி கண்ணீர் விட்டு அழுத காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை சத்தியம் திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சட்டசபை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் பல தடைகளை கடந்து வெளியான பொழுது அதன் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்த பொழுது என்ன மகிழ்ச்சி கிடைத்ததோ அதே போன்ற ஒரு உணர்வும் மகிழ்ச்சியும் தற்பொழுது இந்த படத்தை பார்த்தபொழுது கிடைத்ததாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இதேபோல் தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சரான விஜய் பாலாஜி ஈரோடு ஆனூர் திரையரங்கில் ரசிகர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அவர்களுடன் இணைந்து ஜனநாயகன் திரைப்படத்தை குடும்பத்துடன் பார்த்து ரசித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட திரையரங்களில் திரைப்படம் வெளியான நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை தளபதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் தாவைக்கா நிர்வாகி ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு தியேட்டர் வளாகத்திலேயே சுட சுட சிக்கன் பிரியாணி தயாரிக்கப்பட்டு அவற்றை காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை தளபதி மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவரும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சருமான SP.K. தென்னரசு மற்றும் வனத்துறை அமைச்சர் R.V. ரஞ்சித் குமார் ஆகியோர் ரசிகர்களுக்கு பந்தி போட்டு பரிமாறியது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ரசிகர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். சமீப காலமாக வீடியோ வெளியிட்டு தனது கருத்தை கூறி வரும் முன்னாள் அதிமுக அமைச்சர் R.P. உதயகுமார் தற்பொழுது வெளியிட்டுள்ள வீடியோவில் தாவேகா ஆட்சியில் 80 நாட்களில் ஜனநாயகன் படத்தை வெளியிட்டதுதான் முதல்வர் விஜய் செய்த ஒரே சாதனை என குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் முதல்வர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வெளியீடு தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர்களுக்கோ கொண்டாட்டம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு திண்டாட்டம், மாணவர்களுக்கோ போராட்டம், இதுதான் தமிழ்நாட்டின் நிலை என கூறியிருக்கும் அவர், தாவேகா அரசில் தமிழக காவல்துறையின் கட்டமைப்பு இல்லாதால், மக்களின் ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாதால் போலீசார் திணறி வருகின்றனர் எனவும், காவேரியில் தண்ணீர் விடாதால் டெல்டாவில் வறட்சி தலைவிரித்து ஆடுகிறது, மேகதாது அணை பற்றி இருக்கிறது, இதற்கெல்லாம் தீர்வு காணப்படவில்லை. ஆனால் இந்த 80 நாட்களில் முதல்வர் விஜய் செய்த ஒரே சாதனை ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட்டதுதான் என்று அவர் விமர்சித்திருக்கிறார். தாய் தமிழ்நாட்டிலே தொலைந்து போன மக்கள் ஜனநாயகன் படம் வெளியீடு மீட்டெடுத்து கொடுத்த விஜயின் ஜனநாயக போராட்டம் மாபெரும் வெற்றி. ஜனநாயக படம் வெளியீட்டு மூலம் மீட்டெடுத்து கொடுத்த மகான் விஜயின் ஜனநாயக போராட்டம் மாபெரும் வெற்றி. அதனால் ஜனநாயக திரைப்படம் வெளியீடு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மீட்டெடு ஒரே கல்லிலே 2 மாங்காய் அடித்து காட்டிய மாபெரும் சரித்திர சாதனை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் விஜய்க்கு. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்ன நாம சொல்றது. முதல்வர் ஜோசப் விஜய் நடித்திருக்கின்ற ஜனநாயக படம் வெளியீடு தமிழ்நாட்டிலே விஜய் ரசிகர்களுக்கோ கொண்டாட்டம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ திண்டாட்டம், மாணவர்களுக்கோ போராட்டம், நீட் ஒழிப்பு, இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் சார்பாக புத்தாக்க கருத்தரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார், சென்னை IIT இயக்குநர் காமகோடி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தரவு சேவைகள் துறை செயலாளர் அஜய் மிட்டல் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார், செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மட்டுமல்லாமல் அனைவரும் ஒரே நிலையில் இந்த மாநிலத்தை எப்படி உயர்த்த வேண்டும்,
வேண்டும், என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து இந்த கருத்தரங்கில் பேசப்பட்டதாக கூறினார். நம் தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்கள் கல்வியில் சிறந்து விளங்குகின்றது. இதில் கிராமப்புற அளவில் அடுத்த 10 வருடங்களுக்கான பயிற்சியை வழங்கி ஏஐ மூலமாக கலந்துரையாடல் கல்வியை அறிமுகப்படுத்தி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை 2 மடங்காக மேம்படுத்த உள்ளோம் என கூறிய அமைச்சர் குமார், ஏஐ பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அதற்கான ஒத்துழைப்பை IIT மெட்ராஸ் வழங்கும் என்றும் தெரிவித்தார். The World Economic Forum's Future of Jobs Report 2026 projection by 2030. AI will create about 170 million new jobs globally. 170 மில்லியன் ஜாப்ஸ் அது உருவாக்கும் போது 92 மில்லியன் ஜாப் அடிவாங்கும். எந்த மாதிரி ஜாப்னா ஏஐ மட்டும் டேட்டாஸ் மூலமாக பண்ணுறது, சைபர் செக்யூரிட்டியில் மட்டும் வெறுமனே கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஹியூமன் மெஷின் கொலாபரேஷன், இந்த மாதிரி ஒரு சில ரொட்டீன் கிளரிக்கல் ஜாப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அடி வாங்கிடும். மீதி 78 மில்லியன் அது கிரியேட் பண்ண போகுது. ஸோ ஏஐ மூலமாக ஜாப் போகிறது டெஃபினட்டாக இன்னும் வளர்ச்சி அடையும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஸ்கேல் ஸ்கில்லிங்கில் ரொம்ப அருமையாக பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் நாங்கள் ரூரலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் குழந்தைங்க படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணுன்றதுக்கு காரணமே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்ச்சியும் அந்த முயற்சியும் வெளில கொண்டு வரணும். ஏஐ மூலமாக கொண்டு வரதுக்கு விருப்பப்படுறாங்க. அந்த இங்கிலீஷில் பேசுறதுக்கு தடுமாறதுனால தமிழ் LLM மூலமாகவே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த விதமான எல்லா விதமான முயற்சிகளும் நாங்கள் தமிழ்நாட்டு ஸ்டேட் மூலமாக மிக அருமையாக எடுத்துக்கொண்டு இருக்கோம். இதுக்கு அற்புதமாக IITயும் ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரவுண்ட் டேபிளில் ஸ்கூல்ஸ்க்கு டெஃபினட்டாக ஏஐ டெஃபினட்டாக தேவை. ஏன்னா இன்னிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு குழந்தைங்க அந்த ஏஐ மூலமாக ட்ரெயின் ஆகினே வந்தாங்கனாக்கா நம்மளுடைய ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இப்போ இன்னும் சொல்ல போனாக்கா நம்மளுடைய மொத்த டிஸ்ட்ரிக்டில் 8 டிஸ்ட்ரிக்ட் இப்போ தலை சிறந்து விளங்குது எல்லா விதமான டேலண்ட்ஸ்லேயும். தமிழ்நாட்டில் மட்டும்தான். பெங்களூர், கர்நாடகா எடுத்திங்கனாக்கா அதில் 4 விதமாக தான் மொத்த டிஸ்ட்ரிக்டில் இயங்குது. மகாராஷ்டிரா எடுத்திங்கனாக்கா 4 இதுதான் டிஸ்ட்ரிக்ட் தான் கம்ப்ளீட் ஸ்டேட்டில் இயங்குது. நம்மள மட்டும்தான் 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த 8 டிஸ்ட்ரிக்டை மொத்தத்துலேயும் இருக்கிறதுல 16 டிஸ்ட்ரிக்டாக நாங்கள் மாற்றணும். புரிய நினைக்கிறேன். அப்போது நம்ம அந்த ரூரலில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சேர்க்கணுன்னா இப்போத்துலேருந்து அந்த 10 வருஷத்து ட்ரைனிங்கும் கொண்டு வந்தால் தான் அது கரெக்டாக போய் சேரும். இன்ட்ராக்டிவ்னு இருக்குது செக்ஷன். ஏன்றது ஒன்றும் இல்லை, இன்ட்ராக்டிவ் செக்ஷன். ஸோ அந்த இன்ட்ராக்டிவ் செக்ஷன் நிறைய இருந்ததுன்னா குழந்தைங்களோட படிப்பும் நாலேஜும் நல்லா நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் கரப்பான் பூச்சி ஜனநாயக கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையின் மற்றும் CRPF படை வீரர்கள் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க முயன்றனர். இந்த நிலையில் 4வது நாளாக டெல்லியில் இளைஞர்களின் போராட்டம் நீடித்து வருகின்றது. இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் உள்ள முக்கிய இடங்களுக்கு அருகே உள்ள லேக் கல்யாண் மார்க், ராஜீவ் சவுக், உச்சநீதிமன்றம், டெல்லி கோர்ட் உள்ளிட்ட 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. டெல்லியில் இளைஞர்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் சென்னையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருக்கும் நயினார் நாகேந்திரன், வினாத்தாள் முறைகேட்டிற்கு எதிராக போராடுகிறோம் என்ற போர்வையில் தேச ஒற்றுமையை சீர்குலைக்க முயலும் சமூக விரோதிகளுக்கு கைகோர்த்து கொண்டு தேசத்தின் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து தமிழக பாஜக சார்பாக இன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிடும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எனவும், அரசியலில் ஃபீல்ட் அவுட் ஆன காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மாணவர்கள் போராட்டத்தை கலவரமாக மாற்ற நினைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும், மாணவர்கள் போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவதை ஆதரிக்கும் காங்கிரசின் வெறுப்பு அரசியலை ஊக்குவிப்பது பேராபத்து என்பதை உணர்த்தும் குறியீடுதான் தமிழக பாஜகவின் இன்றைய முற்றுகை போராட்டம் எனவும் அதில் பதிவிட்டுள்ளார். காக்ரோச் பார்ட்டி பின்னாலே போய் நிற்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டருமான கதையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி யார் ஆதரவு தருவாங்க, எங்கே போய் ஒட்டலாம், எங்கே போய் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத ராஜீவ்காந்தி ஓடிட்டு இருக்கார். ஏதோ 18 நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ காக்ரோச் பின்னால் வந்து நிற்கிறார்.
அந்த போராட்டத்தை நடத்துனது யார்? மாணவர்களா? உண்மையான மாணவர்கள் இல்லை. அங்கே பூராமே வடகிழக்கு மாகாணத்திலேருந்து ஒரு ரவுடி, பெரிய ரவுடி வந்திருக்கார். அந்த ரவுடி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய சம்பவங்களே நடந்திருக்கு. போலீஸார் தற்பாதுகாப்புக்காக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர்களே தாக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். பஸ்ஸை போட்டு எரிக்கிறாங்க, வண்டியை போட்டு எரிக்கிறாங்க, பாலஸ்தீன கொடியை காட்டுறாங்க. பாலஸ்தீன கொடியை காட்டக்கூடிய அளவுக்கு அங்கே மாணவர்களுக்கு என்ன அவசரம் வந்திருக்கு? அப்போ உண்மையிலே அவர்கள் யார்? கலவரக்காரர்கள். இன்றைக்கி வாங்சுங் யார்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இன்றைக்கி ராகுல் காந்தி அவங்க பின்னால் போய் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த கட்சி இன்றைக்கி 2 அமைச்சர்கள் வாங்கி இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது. ஆக பார்லிமெண்ட்டில் எப்பெல்லாம் ஒரு முக்கியமான பில் கொண்டு வராங்களோ அப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுக்கணும். நான் சொல்வது, ஏன்னா இந்த டிவியில் மக்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, நீட் தேர்வு வேணும் வேண்டாங்கிறத விவாதிக்கலாம். ஒரு பாராளுமன்றம் தொடங்குறதுக்கு முன்னால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசவே இல்லை? அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் தேர்வை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் 27வது நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்ற நிலையில் விசிக மாநில துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான வன்னியரசு அதில் கலந்து கொண்டு தாபரமரணி ஆற்றில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கட்சியின் முன்னணி தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் திருமாவளவன் இந்த ஆண்டு அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என கூறிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தலைமை செயலகத்தில் தன்னை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்ததாகவும் தற்பொழுது அந்த கோரிக்கைகள் தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்றும் அவை விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே மொழி என்பதைப் போல ஒரே கட்சி என்ற நிலைமையை உருவாக்க பாஜக முயற்சிக்கிறது என கூறிய அமைச்சர் வன்னியரசு, அதை முறியடிப்பது ஜனநாயக சக்திகளின் பொறுப்பு எனவும் அந்த ஜனநாயக சக்திகளுடன் இணைந்தே நாங்கள் செயல்படுகிறோம் என்றும் கூறினார். பாஜக எதிர்ப்பு புள்ளியை தான் நாங்கள் முன் வச்சோம். பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகள் மக்கள் விரோத சக்திகள். அவர்கள் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பதற்காக அவர்கள் பல முனைகளில் தாக்குதலை தொடுக்கிறார்கள். ஆகவே அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையான ஒரு மதச்சார்பற்ற சட்டம். அந்த சட்டத்தை இவர்கள் தகர்த்து விட்டு இந்து ராஷ்டிரத்தை படைக்க விரும்புகிறார்கள், முனைகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்போடு நாங்கள் கூட்டணி வைக்கிறது. இப்ப நாங்க பாஜகவை எதிர்ப்பது அல்லது பாஜக இல்லாமல் செய்வது என்கின்ற அந்த புள்ளியில தான் கடந்த தேர்தலில் நம்ம போட்டிட்டோம் திமுகவோடு. உங்களுக்கு தெரியும், ஒற்றை இடத்தை தான் அவங்க பெற முடிந்தது. அப்போ எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு தான். அந்த இடத்துல இருந்து நாங்கள் தாவேகாவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தாவேகாவோடு இணைந்து செயல்படுவது என்பது இந்தியா கூட்டணியில் திமுக வர வேண்டும் என்று கடந்த காலங்களில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பு புள்ளி. பாஜக எதிர்ப்பு என்பது வெறும் கட்சி அடிப்படையில் அல்ல, சனாதன எதிர்ப்பு களத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை நிலையிலிருந்து நாங்கள் அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அதாவது சோனம் வாங்சுடைய கோரிக்கையோ அல்லது சிஜேபியினுடைய கோரிக்கை என்பதோ நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது இடத்துக்கு வராமல், நீங்கள் லீக் ஆகிருக்கு, கேள்வி வினாத்தாள் லீக் ஆகிருக்கு, அந்த லீக் ஆனது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை தாண்டி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய தலைவர் கூட நேற்றைக்கு சிஜேபி அமைப்பை சேர்ந்த அந்த தலைவர்களோடு மாணவர்களோடு உரையாடி பேசி நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்துவது என்பதிலே அவர்கள் குறியா இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று
கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வந்து பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கான வந்து மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அதே கோரிக்கையை வந்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிக்கையிலும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பது அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அதாவது பிஜேபியுடைய குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கலாம். இருங்க, பிஜேபி உண்மையாகவே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் மாணவர்கள் இத்தனை போராட்டங்கள் நடத்துகிறாங்க, மிக மோசமாக அதாவது ரவுடிகள் குண்டாசுகளை வைத்து டெல்லியில் வந்து தாக்குதலை தொடுக்கிறார்கள். காவல்துறைங்கிற பேரில் வந்து மத்தியில் வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது வெளிப்படையாக வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதை வந்து தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே நீட் தேர்வு குறித்து அல்லது நீட் குறித்த விவாதத்தில் பிஜேபி கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, யாருக்குமே இல்லை. இத்தனை வருஷமாக வந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, எத்தனை பேர் வந்து அதில் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரங்களை வந்து வந்து வெளியிட்டோம்னா அதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள். ஆகவே நீட் குறித்து அவர்கள் வெளிப்படையாக இது வந்து முற்றிலுமாக அடித்தட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் வந்து மருத்துவத்துறைக்கு வரக்கூடாது என்பதற்காக கல்வி அவர்கள்ட்ட வந்து பறிப்பதற்காக இந்த சதியை செய்கிறார்கள். ஆகவே பிஜேபி இதில் கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து 1 சவரன் 1,08,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு ரூபாய் 70 அதிகரித்து 1 கிராம் 13,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. 1 கிராம் வெள்ளி ரூபாய் 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை நகை வாங்க திட்டமிட்டுள்ள பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.